இந்த காலத்தில் யாரையுமே குருவாக ஏற்றுக்க எனக்கு விருப்பம் இல்லை. யாருமே சரியில்லை. ஆனால் நான் ஆன்மீகத்தில் முக்தி மோட்சம் அடையிறதுக்கு வழி இருக்கா? குருவோட வேலை என்ன? உபதேசம் பண்ணுறது. நீங்கள் தான் யாருமே சரியில்லைங்கிறீங்க, யார் மேலே நம்பிக்கை இல்லைன்றீங்க, ஏற்றுக்க விருப்பம் இல்லைன்றீங்க. அப்போ என்ன கேட்குறீங்களே? நானும் உபதேசம் தான் பண்ண போகிறேன். உபதேசம் பண்ணுறவரெல்லாம் குரு அப்படின்னாக்கா, இப்போ நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண நானும் குருவாக தானே ஆகிடுவேன். சரி, குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லாருக்கு அருவமாய் நிற்கும் சிவம். இது ஔவையார் சொன்னது. யாராவது ஒரு மனுஷனை குருவாய் ஏற்றுக்கிட்டு அவனோட திருவடியை பணிந்து நின்னால் மட்டும்தான் உனக்கு சிவன் தென்படுவார். முக்தி மோட்சம் அப்படிங்கிறதுக்கு வழி பிறக்கும். இல்லைன்னா உனக்கு சிவன் என்ற காலத்துக்கு அருவமாக தான் இருக்கும். குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லாருக்கு அருவமாய் நிற்கும் சிவன் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஏன் அது அடிபணியணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சின்முத்திரை இருக்கும், தட்சிணாமூர்த்தியோட சின்முத்திரை. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இதுதான் அடிபணியிறது. இது அடிபணியது. இது ஆத்மா, இது பரமாத்மா. இந்த ஆத்மா அடிபணிந்து பரமாத்மாவோட இணையிறது. இது என்ன மூணு அப்படின்னா, கண்மா ஆணவம் மாயை. கண்மா ஆணவம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு. கண்மாங்கிறது கர்மாவை குறிக்கும். உங்களோட பூர்வ ஜென்ம கர்மாவை கரைக்கணும். அப்புறமா மாயை. மாயைனா உண்மை இல்லாதது, சத்து இல்லாதது. சத்து இல்லாதது பின்னாடி நிறைய பேர் திரிவாங்க. இன்பமும் மூன்று: சிற்றின்பம், பேரின்பம், மாயா இன்பம். மாயா இன்பம்னா அந்த மது குடிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அது சிற்றின்பமானா உடம்புக்கு சந்தோஷமானா கிடையாது, மனதை தான் மயக்குது. உடலுக்கு தீங்கு தான் செய்யும், மனதை தான் மயக்கும். அப்புறம் எதெல்லாம் ரசிக்கிறோம், மனசால் சந்தோஷப்படுறதெல்லாம் மாயா இன்பம், உடலால் சந்தோஷப்படுவதெல்லாம் சிற்றின்பம், ஆன்மாவில் சந்தோஷப்படுவதெல்லாம் பேரின்பம். ஆக இந்த மூணு இருக்குது. அதுபோல் குருமார்கள் கூட மூணு வகை இருக்கிறாங்க, சத் ரஜஸ் தமசன். அப்படியே ஒரு மூணு வகையாக இருக்க. சத்குருவை தான் நாடணும். ஆடம்பரமான பிரம்மாண்டமான குருவை தான் நீங்களாம் விரும்புவீங்க. எளிமையான, தூய்மையான, நேர்மையான, உண்மையான, எளிமையான, தூய்மையான, உண்மையான குரு யார்? அவர் தான் சத்குரு. அவரை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. பல பேர் விரும்புறதில்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஆளை கண்ணில் பார்க்கல. நீங்கள் பார்க்குறதெல்லாம் இந்த தமஸ் குருவை பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு வெறுப்பு வருது. ரஜஸ் குருவை பார்க்குறீங்க, பிரம்மாண்டமான அரங்கங்களில் ஆடி பாடி கூட்டம் சேர்ந்து பிரம்மாண்டமான ஆசிரமங்களும் பிரம்மாண்டமான சிலைகளும் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கலாம். ரஜஸ் குருன்னு பேர். சத்குரு கிடையாது. அவங்களாம் எளிமை, தூய்மை. எங்கே நீங்கள் சொல்லுங்கள், அகஸ்தியர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இவங்கெல்லாம் பிரம்மாண்டமான ஆசிரமம் வச்சுருந்தாங்களா? நவகோடி சித்தர்களில் யாராவது ஒருத்தர் பிரம்மாண்டமான ஆசிரமம் வச்சுருந்தாங்கன்னு நம்ம எங்கன்னா படிச்சிருக்கிறோமா? பிரம்மாண்டங்கிறது சத்தில் சேராது, ரஜஸில் சேரும். சத்குருனாக்கா எளிமை, தூய்மை, உண்மை. உண்மையாக இருக்கணும். தோரணை பண்ணக்கூடாது, பந்தா பண்ணக்கூடாது. எளிமை, தூய்மை, உண்மை. இது யாருக்கிட்ட இருக்கோ அதுதான் சத். அந்த மாதிரியான சத்குரு நீங்கள் கண்ணில் பார்க்கல. ரஜஸ் குருவை நீங்கள் பார்க்குறீங்க, தமஸ் குருவை பார்க்குறீங்க, கீழ்நிலை குருன்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள பார்க்குறீங்க. அவங்க வாயில் கெட்ட வார்த்தை வரும், அசைவம் சாப்பிடுவாங்க, தவறான வாழ்க்கையில் இருப்பாங்க. இவங்களெல்லாம் குருவாக ஏற்றுக்கின்னு இருக்காங்க. சில பேர் கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு மது மாமிசம் போன்றவற்றெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு சில பேர் மாதுக்களோடு இருந்துக்கிட்டு
இருப்பாங்க. இவங்கெல்லாம் தாமச குரு. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம், ஆடம்பரம் ஆடம்பரம், இதையே கதியாக வச்சுருப்பாங்க. அவங்களாம் ராஜச குரு. ஸோ இந்த குருக்களை பார்த்து நீங்கள் விரக்தி அடைகிறது உங்களை குற்றம் சொல்ல முடியாது. உங்களுக்கானவர் அவங்க மேட்ச் இல்லை, அதனால தான் நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சத்குருவை பார்த்தா நீங்கள் அவங்கள ஏற்றுப்பீங்க. எளிமை தூய்மை உண்மையாக இருக்கிற சத்குருவை பார்க்கும்போது ஏற்றுப்பீங்க. அடுத்ததாக கர்மான்னு சொல்லக்கூடியதுன்னா கர்மா, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தை தான் கர்மான்னு சொல்கிறோம். புண்ணியத்துக்கான பலன் சொகுசாக வாழ்வது, பாவத்துக்கான பலன் துக்கமாக, துயரமாக, சங்கடமாக, கவலையாக வாழ்வது. ஆக கண்மா, மாயை, ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆணவனா என்னன்னா ஈகோ. ஒரு மனுஷன் காலில் கூட விழுறதுக்கு தயங்குறீங்கன்னு அர்த்தம். பாதம் தொட்டு பணிய வேண்டும். பாதம் தொட்டு பணியறதுக்கு மனப்பக்குவம் வேணும் உங்களுக்கு. எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் விழுவாங்க. இந்த நாட்டை ஆள்றவங்க கூட சில குருமாருங்க பாதத்தில் விழுறாங்க. ஆன்மீகம் தான் வசந்தது, அடுத்தது தான் அதிகாரம். ஆன்மீகம் பெருசா அதிகாரம் பெருசான்னா ஆன்மீகம் தான் பெருசு. பணம் பெருசா அதிகாரம் பெருசுன்னா அதிகாரம் தான் பெருசு. பணக்காரன் அதிகாரியை அண்டி வாழ்வான், அதிகாரி ஆன்மீகவாதிகளை சரணடைந்து வாழ வேண்டும். ஆன்மீகமே பெருசு. யூகம் இல்லாமல் சத்துன்னு சொல்லக்கூடிய குருமார்களை கண்டா பணியை கற்றுக்கணும். நம்மளோட பெரியவங்கள்லாம், அதாவது ஆன்றோர் சான்றோர் மேலோர், வயசில் பெரியவங்க, மாதா பிதா குரு தெய்வம், ஆன்றோர் சான்றோர் மேலோர் போன்றோரை கண்டவுடன் பாதம் பணியை தயங்கக்கூடாது. அப்படி தயங்கினா உங்கள்கிட்ட ஆணவம் இருக்குதுன்னு அர்த்தம், ஈகம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 3 விடணும். இது 3 விட்டால் தான் உங்களுக்கு சிவலோகம் சித்திக்கும். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்னா இப்போ இவ்வளோ விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன்னாக்கா நானே குரு உங்களுக்கு. இந்த நொடிக்கு உங்களை ஏற்றுக்க சொல்கிறேன். இது மாதிரி தான். ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரவன் குருவாக இருப்பான். அந்த குருக்கிட்ட சரணாகதி அடையணும், சரண்டர் ஆகணும். அதுக்கு முன்னாடி தலை வணங்கணும், பவ்யமாக கேட்கணும். குருவின் அடிபணிந்து கூடுவது எல்லாருக்கும் அருவமாய் நிற்கும் சிவம். இதே தான் ஔவையாரின் வார்த்தை. நன்றி, வணக்கம்.